நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களே ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னா அது மாரியம்மன் மட்டும்தாங்க. இந்த மாரியம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீரால் அபிஷேகம் செய்து கொண்டே இருக்காங்க. அபிஷேகம் முடிந்து சிறிது நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அம்மனின் பாதத்திலிருந்து பால் வெளிவருகின்ற காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த பால் வெளிவந்து கொண்டே இருக்குதுங்க. அபிஷேகம் நீர் பின்னும் பார்த்தீங்கன்னா மீண்டும் வருது. தொடர்ந்து தண்ணீரால் அபிஷேகம் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா. ஆனாலும் இந்த பால் வெளிவருவதை நிற்க முடியலைங்க. இது அம்மனுடைய அருள்னு சொல்லலாங்க. இந்த அம்மனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விலகட்டுங்க. மேலும் மாரியம்மன் உங்களுக்கு பிடிக்குன்னா மாரியம்மனே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் மாரியம்மனை வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய பேர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு, மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தால் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அம்பிகையினுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க எங்கே வேணாலும் இருக்குது. ஆனால் சக்தி வாய்ந்த தெய்வ வழிபாடுகளே ரொம்ப ஒன்று பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்றது தாங்க மாரியம்மன் வழிபாடு. இந்த மாரியம்மனை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு வேண்டக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதலை தாயாக இருந்து நிறைவேற்றி தருவதோடு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல அற்புதங்களையும் நிகழ்த்திய வண்ணமே இருக்கிறாங்க. இந்த மாரியம்மன் பார்த்தீங்கன்னா தரிசனத்தையும் அருளையும் பெற முடியலைன்னா கூட இருந்த இடத்துல இருந்தே நம்ம அம்மனை நினைத்தாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டுங்க. பெண் தெய்வ வழிபாடுலே பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுனா அது மாரியம்மன் வழிபாடுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய அம்பாள் வழிபாடு அதிசக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அம்பாளை தொடர்ந்து வழிபட்டு வருவது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. சக்தி பீடங்களில் அம்பிகையின் நபிக்கமலம் விழுந்த இடமாக காஞ்சிபுரம் இருக்குது. இங்கு அம்பிகை முப்பெரும் தேவியரின் வடிவமாக இருப்பாள். அதே போல் காமாட்சி அம்மன் ஒரு கண்ணில் மகாலட்சுமியும் மற்றொரு கண்ணில் சரஸ்வதினே அருள் செய்வதாக சொல்லப்படுதுங்க. மாரியம்மனே வழிபடுவதால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடும். சொடுக்கு போடும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலருடைய பிரச்சனைகள் தீர்த்து வைத்து பலருடைய வாழ்க்கையை மாற்றி தந்தவள் தாங்க இந்த மாரியம்மன். இன்று பலரது இன்னல்களையும் அவரை மானசீக குருவாக கருதி பலரும் வழிபட்டு தான் வராங்க. அவரும் பலருக்கு வழிகாட்டி தான் வரா. அவர் சொன்ன ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னே சொல்லலாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் 16 வாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நாளில் செய்து பாருங்க. மொத்தம் 16 அகல் விளக்குகளை நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும். பிறகு வெள்ளிக்கிழமை நாளில் காலையிலே இல்லைன்னா மாலை நேரத்திலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க. இதற்காக வீட்டில் பூஜை அறையில் ஒரு இடத்தை தேர்வு செய்துட்டு அந்த இடத்தை பன்னீர் தெளித்து சுத்தம் செய்துக்கோங்க. பிறகு பச்சரிசி மாவினால் கோலம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அம்மனுடைய பாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வச்சு வாசனை மலர்களை சாற்றி அம்மனுக்காக ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். பிறகு வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் படைத்து கூட வழிபடலாம். மேலும் பகல் விளக்கை எடுத்துக்கொண்டு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. தீபம் ஏற்றிய பிறகு மாரியம்மனுடைய அஷ்டோத்திர பாராயணம் செய்யணும். பிறகு கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாட்டினை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. 2வது வாரம் வரும் முறை முதல் வாரம் எப்படி சொன்னீங்களோ அதே போல் புதிதாக மற்றொரு விளக்கை எடுத்துக்கிட்டு 2ஆக தீபம் ஏற்றணும். இதே போல் தொடர்ந்து 16 வெள்ளிக்கிழமைகளை ஒவ்வொரு விளக்காக கூட்டி கொண்டே செல்ல கடைசியாக 16வது வாரத்தில் 16 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்திருப்பீங்க. இதனை பார்த்தீங்கன்னா கடைசி வாரம் தங்களால் முடிந்த அளவு பிறருக்கு தானம் பிரசாதம் அதிகமாக செய்தோ இல்லைன்னா தானமாக வழங்கிடுங்க. இப்படி வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா என்ன நினைத்து நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டினை மாரியம்மனுக்கு செய்கிறீங்களோ அந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா மாரியம்மனுடைய அருளால் விரைவில் நிறைவேறும். என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான 2 விஷயம் இருக்குது. ஒன்று நிம்மதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்வம் தான் சொல்லுவாங்க. இவ்விரண்டு இருந்தாலே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம சுலபமாக ஜெயிச்சிடலாங்க. நிம்மதி இருந்து செல்வம் இல்லைனாலும் செல்வம் இருந்து நிம்மதி இல்லைனாலும் ஒன்றுமே இல்லைங்க. கஷ்டம்தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இந்த 2 விஷயங்களுமே அடைவதற்கு ஒரு அம்மனுக்கு இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்க, சிறப்பான பலன் உண்டுங்க.
நம்முடைய வீட்டில் எப்போதுமே நிம்மதியும் செல்வமும் நிறைந்திருக்க வேண்டும் நினைத்தீங்கன்னா வீட்டில் தெய்வமாக இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அம்பாளை வழிபட தொடங்கிடுங்க. சில பேருக்கு இந்த அம்மன் குலதெய்வமாக கூட இருப்பா. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரியம்மன் கோடையில் மழை பொழிய வைத்து ஊரை காப்பாற்றும் அம்மனாக திகழக்கூடியவள் தாங்க மாரியம்மன். மாறினா மலைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த அம்மன் மாரியம்மன்னு சொல்கிறோம். நோய்களை தீர்க்கக்கூடிய வேப்ப மரத்தை தல விருட்சமாக கொண்டவளுங்க சக்தி மாரியம்மன். பல இடங்களில் பல்வேறு விதமான பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் பொதுவாகவே ஒரு பெண் தெய்வமாக தான் இந்த மாரியம்மன் இருக்கா. இவர் உள்நாடு மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகளில் கூட கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரா. இந்த மாரியம்மன் வீட்டில் இருந்தால் குடும்பத்தில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் எளிதால் நீங்கி விடுன்னு சொல்லலாம். மாரியம்மனை வழிபட ரொம்பவே எளிமையான விதம் தாங்க. இந்த அம்மனை மனமிருக வேண்டுபவங்களுக்கு நிச்சயம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி மகிழ்ச்சி உருவாகும். மேலும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் படத்தை வீட்டில் வச்சு அதற்கு வெள்ளி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைகள் நாளில் தவறாமல் இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. இதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு சிறிய அளவிலான தாம்பழத்தட்டை எடுத்துக்கிட்டு அதில் சிறிதளவு சுத்தமான குங்குமத்தை போட்டுக்கோங்க. பிறகு கலப்படம் இல்லாத குங்குமமாக பார்த்துக்கோங்க. குங்குமத்தை போட்டு அதன் மீது ஒரு அகல் விளக்கை ஊற்றி வச்சு சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சு தெறியிட்டு தீபம் ஏற்றுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு நீங்கள் கேழ்வரகு தான் பிடித்த உணவாக இருக்குன்னு தெரியும். அதனால் பொங்கல் இல்லைன்னா கேழ்வரகு கொண்டு செய்யக்கூடிய உணவு வகையில் ஏதாவது ஒன்றை நைவேத்தியங்க படைத்து குங்குமத்தின் மீது விளக்கை வைத்து குங்குமம் விளக்கேற்றி பார்த்தீங்கன்னா 108 முறை ஓம் அம்மனே போற்றி எனும் மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் செய்து வர குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி வர தொடங்கும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக அது குறைய தொடங்கினுங்க. வருமானமும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் உண்டாகும். அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது உடனே தீர்ந்துடுங்க. சுப காரியங்கள் நடந்துக்கும். இல்லத்தில் ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு வந்த மாரியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா குங்கும விளக்கை மாரியம்மனுக்காக ஏற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது விலகிடுங்க. இன்னமுமே நீங்க அம்பாளை வணங்கிய முக்தி பெறக்கூடிய அம்மனுடைய கவச பாடல்களை கேட்கலாங்க. அன்னையை தாழ் பணிந்து அடைக்கல புகுந்தாலே குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நிம்மதி சந்தோஷம் நீடித்து நிலைக்கணும் சொல்லலாம். எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் சரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்குது. இந்த நாளில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டிங்கன்னா இன்பங்கள் இல்லம் தேடி வரும். துன்பம் பார்த்திங்கன்னா பறந்தோடுன்னு சொல்லலாம். துள்ளித்திரியோ சிங்கத்தில் பவனி வரக்கூடிய அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளாக வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழி பிறந்துடுங்க. அதே போல் மாலை நேரத்தில் அம்பிகையும் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரி அலங்கரித்து பார்த்து வழிபடுவது செய்தாலே வளங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இதன் மூலம் குடும்ப முன்னேற்றமோ மாங்கல்ய பாக்கியமோ கணவருடைய மேன்மையும் உள்படும். மேலும் ஆடி வெள்ளியன்று குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தீங்கன்னா நற்பலன்கள் உண்டாகுங்க. அந்த ஒரு வீட்டில் பிரச்சனையாவோ சண்டை சச்சரவோ மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்கன்னா வீட்டில் ஏதாவது பீடை பிடித்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கெட்ட சக்தி இருப்பது போல இருந்தாலும் கந்திஷ்டி மூலமாகவோ இல்லைன்னா கெட்ட சக்தி இருந்தாலே தொடர்ந்து பிரச்சனையாக தாங்க இருக்கும். அதை தவிர்க்க எளிய ஒரு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கோலம் விட்டு அதன் மேலே வேப்ப இலைகளை வச்சு வேப்ப இலைகளுக்கு மேலே பகுதியில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்க வைத்து பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நீங்கள் வைக்கப்படக்கூடிய வேப்ப இலைகள் நுழிகள் பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு பார்த்தவாறு வச்சுடணும். பிறகு விளக்கு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு ஏற்றி வழிபடுங்க. இப்படி தினத்தோறும் அம்மனை நினைத்து வழிபாட்டு செய்து வந்தாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடைத்து நீக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்கும். உங்களது வீட்டிற்கு ஏதாவது கந்திஷ்டி இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்திடுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு தீராத உடல் உபாதை மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் இது ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க. அதே போல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் செய்து வந்தாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய பெயர் என்ன?
மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.